சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அண்மை செய்தி. திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் நவீன் மரணம் குறித்து தமிழக காவல்துறைக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். நவீனின் உடல் கைகள் பின்பக்கம் கட்டப்பட்ட நிலையில் நைலான் கயிற்றில் தொங்கவிடப்பட்டு இருந்திருக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உடல் கிடைத்த அறையில் எந்த நாற்காலிகளும் இல்லை. முழுக்க முழுக்க சந்தேகமான முறையில் கிடைத்த உடலை வைத்து தற்கொலை என்ற உறுதியான முடிவுக்கு திமுக அரசின் காவல்துறை எப்படி வந்தது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். பணம் கையாடல் செய்ததாக கூறப்படும் புகார் வந்து 2 வாரங்களாக விசாரணை நடத்தவில்லை என்பதில் காவல்துறைக்கு அசிங்கம் இல்லையா என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 40 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் 2 வாரங்களாக காவல்துறை எந்த விசாரணையும் செய்யாமல் இருந்திருக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை என்று அண்ணாமலை சாடியுள்ளார். நவீன் அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல் நவீனுடைய கைபேசியிலிருந்து அனுப்பப்பட்டதா அல்லது அவரது கணினியிலிருந்து அனுப்பப்பட்டதா என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியுள்ளார். அந்த மின்னஞ்சலில் திருமலா பால் நிறுவனத்தின் அதிகாரிகள் சிலர் நவீனை மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை முன்பே விசாரித்திருந்தால் இதை நேரடியாக போலீசாரிடம் நவீன் தெரிவித்திருக்க மாட்டாரா என்று அண்ணாமலை கேள்விகளை அடுக்கியுள்ளார். நவீனை தனியாக விசாரணை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் அவசரமாக விடுப்பில் சென்றது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் துணை ஆணையர் பாண்டியராஜன் தொடர்பு குறித்து சென்னை மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை எத்தனை நாட்களில் இந்த அறிக்கை வெளியாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட துயர நிகழ்வுக்கும் தற்போது நவீன் இறப்பிற்கும் பொதுவான சந்தேகம் காவல்துறை மீதுதான் என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் இந்த பதில் வைத்திருக்கிறார், என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார்.